இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு தன்னோட மேரேஜுக்காக ரொம்பவே சந்தோஷமாக அங்கே ரெடி ஆகிடுச்சேக்கா. அப்போ அவங்க அப்பா வந்து நீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பாவை போய் எங்கள் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அந்த பர்சன் பார்த்தா டக்குன்னு அங்கே கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே வயிற்றுல குத்திடுறாரு. அவர் ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு அப்பா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதுமே நீ என்ன தைரியம் தான் உன்னோட சிஸ்டர் நியானோட இடத்த பிடிக்க பார்ப்ப, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவங்க சிஸ்டர் அவங்க 3 பிரதர்ஸுமே வர்றாங்க. நீ கண்டிப்பாக எங்களை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ அப்பாட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்றத அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு அவங்க பெரிய பிரதர்கிட்ட நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், இவ்வளோ நாள் நீ வந்து பண்ணிட்டுருக்க எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்துட்டு இருந்தோம்னு சொல்கிறான். ஸோ செகண்ட் பிரதருமே அங்கே கண்டுக்க மாட்டான். தேர்ட் பிரதருமே நீ வந்து சாகிறது தான் கரெக்டு, நீ எப்பயுமே என்னோட சிஸ்டரோட பொசிஷனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே தள்ளி விட்டுட்டு போனதுமே அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இறந்துமே போயிடுறா. டக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்கே ரீபைன் ஆகிடுறா. அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நான் இவங்க எல்லாத்தையுமே இந்த ஜென்மத்தில் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனால் ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த நியான் வந்து ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நீ மட்டும் எங்கே போயிட்டுருக்க, வந்து உட்காந்து பேசு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே அவங்க அப்பா என்னோட பொண்ணு பாரு எவ்வளோ சென்சிபிளாக இருக்கான்னு, பட் உங்கள் அம்மா உனக்கு என்னதான் சொல்லி வளர்த்தா இப்படி முட்டாள் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அறிவில்லாமன்னு சொன்னதும் உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நான் என்ன வந்துட்டு பண்ணணுமோ அதை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. போன டைம் நடந்த மாதிரி என் லைஃப்பில் இந்த டைம் நான் நடக்க விட மாட்டேன், எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோ ஷெங்கோட வீட்டுக்கு தான் அங்கே வந்துட்டுருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வெல்கம் கொடுக்குறாங்க. அங்கே பாட்டி அங்கே நம்ம ஹீரோட்ட உனக்கு பார்த்துருக்க பொண்ணு ரொம்பவே நல்ல வைப்பா, நீ அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ யார் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி என்னோட ஃபேமிலி வந்து பெரிய பேராசை பிடிச்சவங்க, ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ஆல்ரெடி தப்பாங்க சொல்லிவிட்டு போயிருந்திருக்கா. பட் இங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் இப்போ போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னோட நேம் வந்து ஷேங் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். பாட்டி அங்கே அவளங்க ரொம்ப ஆசையாக கூப்பிட்டு உனக்காக தான் இந்த கிஃப்ட் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டுருக்கா. என்னோட ஃபேமிலி ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க, இந்த கிஃப்ட் எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க என்னை கொலை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டு பெரிய பணக்காரங்க ஆயிடுவாங்க, பட் இந்த ஜென்மத்தில் நான் சாக விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் பாட்டிகிட்ட இருந்தாலுமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி அப்படின்ற சொன்னதும் நீ இந்த வீட்டு மருமகளாக போகிற, இதுக்கப்புறம் பாரு உன்னை ஷேங் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நாளைக்கு நீ எங்கே போகணுன்னு ஆசைப்படுறியோ கண்டிப்பாக அங்கே உன்னை வந்து அவன் கூட்டிகிட்டு போவான், நீ இதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே ஃபூமே சேர்ந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. பரவாயில்லையே லிட்டில் கேர்ள் நீ இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்ட போலையே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஷெங்குக்கு அதெல்லாமே சுத்தமாக பிடிக்கல. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபூ அங்கே போனதுமே அப்போ நீ எதுக்காக இங்கே வந்தால் நான் உன்கிட்ட பேச விரும்பல, நீ முதல் உள்ளே போ அப்படின்ற சொல்லும்போது அங்கே சில ரவுடிங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, அந்த ரவுடிங்க உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. இவனை பார்த்தா அவங்க கூட ஃபைட் பண்ணுறேன்ற பேரில் அடி நொறுக்கு பெற்றுச்சிருக்கான். அடி பாவி நான் போகணும் ஒரு வார்த்தைக்கு சும்மா சொன்னால் உடனே என்னை விட்டுட்டு போவையா, நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னு சொல்லிட்டு அவன் கோப்படும் போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்போ அங்கே காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுமே நீ உண்மையிலே ரொம்ப லாயலான பர்சன்ப்பா, என்னை எப்படியோ காப்பாற்றிட்டேன்னு சொல்லும்போது சரி ஓகே உன்கிட்ட எந்த கார் இருந்துச்சு, இல்லையே இப்போ யாரோட காருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த காரா, இந்த கார் வந்து அங்கே பார்க்கிங்கில் இருந்துச்சு, ஐ திங்க் நம்மளோட பிரின்சிபலோடதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து சுட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஃபோவும் நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து பாட்டியோட முன்னாடி அங்கே நீடன் பண்ணியிருக்காங்க. என்னடா வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நாங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் அந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு பேசினதும் காரை வந்து நீ திருடிட்டு வந்திருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே ஃபூவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஜியாவை நல்லா பார்த்துக்கூடான்னு சொன்னால் நீ அவளை இந்த பிரச்சனையில் மாட்டவா வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பாட்டி காரை நான் தான் திருடினேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறான். காரை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் பிரின்சிபலுக்கு புதுசாக கூட வாங்கி கொடுப்பேன், பட் உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுது. ஆயிருந்துச்சுன்னா இந்த பூவை கண்டிப்பாக நான் கொலையே பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஆனால் போன ஜென்மத்தில் என்னோட வீட்டில் யாருமே என்னை லவ்வே பண்ணதில்லை, என்னையவே கொலை பண்ணாங்க, பட் எவ்வளோ எனக்கு இங்கே லவ் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அழுததுமே என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீங்கள் என்னை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் பைத்தியமா நீ நான் போய் உன்னை எதுக்காக வந்து ஹேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அங்கே ரொம்பவே ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு
ஒரு சந்தோஷமா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவளை போய் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி விட்டா ஒன்று நான் கொன்றுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபூவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3 பிரதர்ஸுமே வந்து நின்றுட்டு இந்த வீடு மாதிரி நம்மளுக்குமே கூடி சீக்கிரம் பெரிய வீடு வேணும்ப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கிடைக்கும் பிரதர்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்ததுமே என்ன பார்த்துட்டு இருக்க, நீ கண்டிப்பாக திரும்ப வீட்டுக்கு வரணும், அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் போன டைம் இவங்களோட பேச்சை கேட்டு தான் நான் போய் என்னை வந்துட்டு இவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பட் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் வரணும், பூவை நான் காப்பாற்றின வாசி பாட்டி எனக்கு 200 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டிலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து நான் வரலன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு அப்படியா நாங்கள் இப்போவே அப்பாட்ட போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷெங் வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் எங்கள் குடும்பத்தோட பேரை எதுக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்றும் உங்கள் குடும்பத்தோட பேரை யூஸ் பண்ண கிடையாது, வந்து விஷயங்களை நானே வந்து பார்த்துக்குவேன், நீ தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து நான் செய்கிற வேலையில் எல்லாத்தையுமே உன்னோட கண்ணோட்டத்தை வைக்காது அப்படின்ற சொன்னதும் பார்த்து இருந்துக்கோ, இதுக்கப்புறம் எங்கேயுமே எங்களோட நேம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நாளாக தான் இருப்பான் போல, இவன்ட்டு நான் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஒரு மெய்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட நெக்லஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, இது பாட்டி தான் வந்துட்டு உங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சரி பாட்டி எங்கன்னு சொன்னதுமே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல அதை அட்டன் பண்ண போயிட்டாங்கன்னு சொன்னதும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்களா இப்போ என்ன ஸ்டார்ட் ஆச்சான்னு சொன்னதும் அது எப்பயே ஸ்டார்ட் ஆயிருக்குமேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஐயோ கடவுளே நான் இப்போ காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே லீயை காமிக்கிறாங்க. சரி இப்படி அந்த நெக்லஸ் காணாமல் போச்சு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைச்சிச்சா, அந்த திருநவங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே திருநவங்க மட்டும் கையில் கிடைக்கட்டும், கண்டிப்பாக அவங்கள நாங்கள் கொல்லாம விட மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம்னு சொல்லும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ண போகிறான். பட் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அங்கே விழுந்து குண்டடி பட்டுது. அங்கே அந்த அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயின் அங்கே காப்பாற்றும் போது கடைசியில் பார்த்தா பாட்டி கொடுத்தா அந்த லாக்கெட்டில் தான் அந்த குண்டு பட்டிருக்கு. ஸோ அதனால் அங்கே ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை. அங்கே திரும்ப அந்த பர்சன் அங்கே ஷூட் பண்ண வந்ததுமே நம்ம லீ வந்து அவளை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஷெங் வந்து நீ எப்பயுமே என்னோட பிரதர்ஸோட உயிரை காப்பாற்றிட்டுருக்க, பட் என்னோட உயிரை நீ எப்பயுமே காப்பாற்ற மாட்டேயே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அப்படி வந்து ஒரு சான்ஸ் இன்னும் வரலையே அப்படின்றத அவள் சொல்கிறா. உங்கள் பிரதர் உயிரையுமே காப்பாற்றினா அது நல்லது தானே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அந்த நியான் வந்து நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாம், உனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படியே வந்து எல்லாரையும் மட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறதே வழக்கமாயிடுச்சின்னு சொல்லும்போது அவளோட பிரதருமே வந்து கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு அறிவுன்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஓங்கி ஒரு கிக்கு விட்டுறான். நீ என்ன தைரியம் தான் என்னோட சிஸ்டரை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே இப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு அந்த நியான் ஸ்டாப் பண்ணதுமே அப்போ ஷெங் சொல்கிறான் என் பிரதருக்கு ரொம்பவே கோவம் அதிகமாக இருக்கும், அவன் வந்து இப்படிச்சு உங்களை பற்றி தான் இந்த மாதிரி தான் பண்ணுவான், நீ வந்து ஃபர்ஸ்ட் அவனை பேசாமல் கூட்டிகிட்டு போயிடுது, நான் வந்து அவனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி கேங் அங்கே வந்துடுறாங்க. நாங்கள் வந்து இப்போ எதுக்காக வந்து வீணா சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நம்மளோட விஷயத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், கேமில் எல்லாம் அந்த ஆக்ஷனில் பொருள் வச்சுருக்கும் போது அதை வந்து எது ஃபேக்கு எது ஒரிஜினலும் கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சிட்டா உன் காலை நீ உடச்சிக்கிறணும் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத லீ சொல்கிறான். சரி ஒருவேளை நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்கிட்ட இருக்க ப்ரீசியஸான பொருளை கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு 2 பேருமே அங்கே டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த ஆக்ஷன்மே ஸ்டார்ட் ஆகிடுது. கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் செகண்ட் தான் ஒரிஜினல்னு சொன்னதுமே அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்பரில் வந்து பெட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஞான் சொல்கிறா இவளோட பேச்சனை கேட்காத, இவளை ஸ்கூல்லேருந்தே விரட்டி விட்டாச்சு, இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு லீடர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒன்றில் பெட் கட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லும்போது பட் அவன் வந்து நம்ம ஹீரோயின் பேச்சில் வந்து நம்பிக்கை வச்சு நம்பர் 2 வந்துட்டு அங்கே பெட் கட்டிடுறான். இவங்க ஒன்றில் பெட் கட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் சொன்னது தான் அங்கே ஒரிஜினல்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த பர்சன் என்னப்பா 2 பேர் காம்படிஷன் வச்சுக்கிட்டீங்க, நீ தோற்று போயிட்ட, ஏன்னா உன் காலை வந்துட்டு உடச்சிக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே அப்போ அந்த நியான் சொல்றா பிரதர் எனக்காக நீ உன்னோட காலை வந்து உடச்சிக்கோ, நான் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னை போய் யார் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றப்ப நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், வாங்க நம்ம போகலான்னு சொன்னதும் நியான் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்து கத்திட்டு இருக்கா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பிரதர் வந்து அந்த நியான்ட்ட என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, இப்படி இன்சூர் ஆகி வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஜியா தான், அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினும் ஃபோமே சேர்ந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக தான். அதே இடத்துக்கு அங்கே நியானும் அங்கே நம்ம
ஞானம் உங்கள் பிரதருமே வந்ததுமே, என்னப்பா ஜியா நீ கொடுத்த வாக்கெல்லாம் மறந்து போயிட்டியா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் அந்த ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர்ன்றப்ப நான் வந்து கொடுத்த வாக்கெல்லாம் வந்து ஒன்றும் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் போனதும், அப்போ அவங்க பிரதர் கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க வந்துச்சேக்கா. அப்போ அங்கே ஃபூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படி அவன் மேலே கையை வச்சுன்னா அடுத்து உடம்புல கை இருக்காது பார்த்துக்கோ, தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும், அங்கே உள்ளே போகும்போது ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு போனதுமே. அப்போ அங்கே வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகலாம். அந்த கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ இங்கே நடக்க போகுது, ரேடியோ ஸ்டேஷனில் தான் அப்படின்ற சொன்னதும், அதெல்லாமே கேட்டுட்டு அந்த நியான், என்னோட அப்பாவுக்கு ரேடியோ கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும், என்னோட வாய்ஸ் அவர் கேட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவார், எனக்கு அதை நினச்சாலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இதெல்லாமே உன்னோட கனவுல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிரிச்சிட்ருக்கா. ஹீரோயின் ஒரு பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டு, ப்ளீஸ் எனக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பா சைனீஸில் அப்படின்றத சொல்கிறா. ஃபூட்டை தான் என்னால் முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அப்புறம் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நம்ம ஷேங் அங்கே வந்ததுமே இவன் பயந்து வேகமாக ஓடி போயிடுறான். அதை தான் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கும்போது, அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கினா பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நான் சொல்கிறத கேளு, என்னை தவிர யாரும் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு போயிடுறான். பிறகு இந்த நியானை பார்த்தா அவங்க பிரதர்கிட்ட பயங்கரமாக அவங்க வந்துட்டு கத்திச்சிக்கா, இன்னுமே வந்துட்டு இது பிளாங்காக இருக்குது, நீ எதையுமே ஃபினிஷ் பண்ணலையா, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஆயிட்டுக்கா. நம்ம கோல்டு மெடலிஸ்ட்டில் நம்மளால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆனாதாம்மா நீ வந்து கோல்டு மெடலிஸ்ட், எப்போ நீ கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு எப்படியாச்சும் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நியான அவங்க பிரதரும் போய் அது எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அந்த ஆள் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்கள அங்கே ஹையர் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவர் வந்து இல்லை எங்களால் வந்துட்டு திரும்ப ஹையர் பண்ண முடியாது, இருந்தாலும் நாங்கள் வந்து போட்டுட்டோம் வேலைக்கு அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கன் எடுத்து காமிச்சு, என் சிஸ்டர் வந்து இங்கே தான் சூஸ் பண்ணியிருக்கா, அவள் இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும், நீ இப்போ என்ன பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் அந்த பர்சனுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. இல்லை நான் வந்துட்டு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே அவன் வந்து ஃபஸ்ட்டு அவனோட ஸ்டோரி இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரேட்டிங் நல்லா கிடச்சிட்ருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போய் ஸ்டோரி சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்டோரி சொல்கிறா, த்ரில்லிங் ஸ்டோரி சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த ஓனரால் நம்பவே முடியல, இந்த பொண்ணு சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு நினச்சனே, பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த மெம்பர்ஸுமே அதெல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்கே கேட்ட மாதிரி இருக்கே, இந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அது நம்ம ஹீரோயின் தான். வேற பர்சன் வந்து ஒன்று என்ன வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் ரொம்பவே பெருசாக வந்து போயிட்டுருக்கு, நம்மது வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ரேடியோ அங்கே அவங்க அவங்க பிரதரை பிடிச்சி பயங்கரமாக கத்துனதுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சிங்கிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ரேட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப டவுன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அந்த சாங்கை கேட்டதுமே தெரிஞ்சு போயிடுது, அதை வந்து அவங்க பிரதர் தான் பாடிட்டுருக்கான், அவனை தவிர யாரும் இதை பாட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறா. அந்த டயத்தில் கரெக்டாக ஒரு பொண்ணு அங்கே கால் பண்ணிவிட்டு, நான் வந்து என் லைஃப்பில் வாழவே பிடிக்கல, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஓனர், தயவு செஞ்சு நீ இந்த காலை கட் பண்ணிடுமா, நீ ஏதாச்சும் பேச்சு கொடுத்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டானா நம்ம மேலே பழி விழுந்துரும்னு சொன்னாலுமே ஹீரோயின் கேட்க மாட்டா. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொன்னதும், நான் இந்த குடும்பத்தோட எல்டர் சிஸ்டர், நான் எப்பயுமே இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி கொட்டிட்டு இருக்கேன், பட் எனக்கு யாருமே எந்த ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது, என்ன வந்து எல்லாருமே ஒரு பேர்டனாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, நான் ஸ்கூல் படிப்பையுமே கண்டினியூ பண்ண முடியல, என்னால் எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியலன்றப்ப நான் உயிரோடு வந்து என்ன பண்ண போகிறேன், நான் பேசாமல் வந்துட்டு செத்து போயிடுறேன், நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்ற சைட்டு அவங்க கவலைப்பட்டதுமே, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வாழ்க்கைன்றது அப்படி தான், நம்ம வந்து அதுக்காக தன்னோட வாழ்க்கை முடிவு இப்படிலாம் வந்து தப்பாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்குது ஹீரோயின் தன்னோட லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு. அதெல்லாமே கேட்டுட்டு ஷெங்மே அவள் கண்டிப்பாக தன்னவே மீட் எடுத்து கொண்டு வருவா அப்படின்றத சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின், நீ வந்து எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, உன்னோட கடமை என்னமோ நீ கரெக்டாக பண்ணிட்டேரு, உனக்கு வந்து அப்படி வந்து செலவுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யார் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையுமே நானே வந்து ஏற்றுக்கிறேன், நீ வாழ்க்கையில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்துக்குமே நானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் சந்தோஷமாக அவளுக்கு அங்கே உற்சாகத்தை கொடுத்துட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு தன்னோட அந்த டிசிஷனையுமே மாற்றி
காட்டிக்கிறா. இதனால் அந்த ரேடியோவில் வந்து ரொம்பவே நல்ல ரேட்டிங் கிடச்சி இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிருது. ஸோ அவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு ரொம்பவே மெய் மறந்து ஹீரோயின் அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டான்னு. இங்கே வீட்டில் ஸ்டேஷனோட வியூஸ் வந்து 5 மில்லியனை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, நீ இப்போ பாடின சாங் வந்து காப்பி கேட்டேன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீ என்ன வந்து இப்போ இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே நான் வந்துட்டு எனக்கு இதை பற்றி தெரியாது, இது என் சிஸ்டர் நியான் தான் எனக்கு கொடுத்தா, அவள் எங்கேருந்து எடுத்தான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், ஓ நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேருமே, நான் வந்து ஒரு பேர் வச்சுருக்கேன், எனக்குன்னு ஒரு நல்ல பேரை கெடுத்து விடணுன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற அந்த ஓனர் வராரு. உண்மையிலே வந்துட்டு ஃபெஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி வந்து என்றைக்குமே வந்து ஹை லெவலுக்கு போனதில்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே பாராட்டினதுமே, என் சிஸ்டர் இங்கே தான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறா, ஸோ நீங்களுமே வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் இங்கே ஒர்க்கை கொடுங்க அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஷெங்கை பார்த்ததுமே இவ என்ன நான் அவளை பாராட்டணும்னு ஆசைப்படுறாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். பிறகு இந்த ஞானை பார்த்தா அங்கே ரொம்ப கோவம் ஆகிட்டேன் உங்கள் பிரதர்கிட்ட, நீங்களாம் வந்துட்டு எதுக்குமே லாய்க்கில்லை, உங்களை மாதிரி ஆளுங்க கூட இருந்தே வந்து வேஸ்ட் தான். அவள் பாருங்கள் வந்து வரவங்களையுமே வந்து ஒரு படிக்காமல் கூட ஜாப் வந்துட்டு கிடைச்சிருச்சு, பட் எனக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது, நான் ஒரு பர்சனை தான் நான் தேடணும் போலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோமாயிட்டு போனதுமே அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க பிரதருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஜியா வந்து என்னை ஒரு நல்ல பிரதராக வந்து நினச்சிட்டு இருந்தா, ஆனால் இவ எப்படிலாம் என்னை வந்து பேசிட்டு போகிறா, அவள் வந்து என்னை பிரதர்னு கூப்பிட்டே நான் வந்து எவ்வளோ நாளாச்சு கேட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவளை அங்கே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பாட்டியோட பர்த்டே வரப்போகுது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட, அப்படின்னா நானுமே அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணுமே, உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தானே இப்போ கிஃப்ட் கொடுப்பாங்க, என்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு காசு இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ ஏன் நீ கவலைப்படுற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே முத்தெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க விலைக்கு வாங்குறதுக்காக. ஸோ ரொம்ப ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது அந்த ஞானம் அவங்க பிரதருமே அங்கே வந்து இந்த இதை நாங்கள் வந்து வாங்க போகிறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இதுக்கு காசு எவ்வளோன்னு சொன்னதுமே 30,000 சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க பிரதர் வாயடிச்சு போயிடுறான், என்ன அவ்வளோ காசான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ஓன்ட்ட காசு எங்கே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே, பட் என்னால் அதுக்கு பே பண்ண முடியும்னு அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு ஓ உனக்கு இருக்க வாய் கூடிருச்சா, எங்களை இன்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே மேலே தூக்கி அவன் மேலே கொட்ட போகும்போது வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. ஸோ நீ என்ன தைரியம் தான் நாங்கள் இல்லாதப்ப எங்கள் முன்னாடி எங்கள் சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி புள்ளி பண்ணிட்டுருப்ப, உனக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஞானுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இவ்வளோ பிடிக்காத யாருக்கும் இப்போ என்ன இவ்வளோ இருந்ததுக்கு லைக் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டேக்கா. தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது அந்த ஓனர் வந்து சொல்கிறாரு, மரியாதையோட கீழே இருக்க எல்லா முத்தையுமே பிறக்கி கொடுத்துருங்க, இல்லை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொன்னதும் பிறக்கி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே இப்போ அழுக்காயிருச்சு, எல்லாத்தையும் ஒழுங்காக எப்படி க்ளீன் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லைனா இதுக்கு என்ன காசு வருமோ அதை பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களை நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், கஸ்டமரையுமே கெடுத்த விடுறீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. அங்கே வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ அங்கேயுமே வந்து கெடுத்து விட்டுருச்சுங்க. இப்போ பாட்டிக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது பாட்டிக்கு நானே வந்து டிராயிங் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஐடியா நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே வரைஞ்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நீ ட்ரா பண்ணியிருக்க, பட் இதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, நீ அதில் ஹாப்பி பர்த்டே கிராண்ட்மான்னு எழுதலை அப்படின்ற சொன்னதுமே எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்காதுப்பா, நீ எழுதுறியான்னு சொன்னதுமே இல்லை எனக்குமே நல்லா வராது, பட் பிரதர் ஷென்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார், நான் அவரை கூப்பிட்டுட்டு வருவான்னு சொன்னதும் இல்லை வேணான்னு சொன்னதுமே சரி ஓகே வீடு, நாளைக்கு நான் டெலிகிராஃப் எழுதுறவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஷென்க் வந்துடுறான். ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன நல்லா எழுதுகிற பர்சன் மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை பிக் பிரதர்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என் பேர் வந்து ஷெங், மரியாதையோடு அப்படி கூப்பிடு, பிக் பிரதர் என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போய் எழுதி கொடுத்ததுமே இப்போ ரொம்பவே ஃபீலாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க, ரொம்பவே தேங்க்யூமே சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு பார்ட்டிக்காக அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரேன், நீ உள்ளே போய் வெயிட் பண்ணேன்னு சொன்னதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே பார்த்தா அங்கே ஞானம் அவங்க பிரதர்ஸ் அவங்க அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. நீ இந்த பர்த்டேக்காக எதுக்காகமா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து புக் பண்ண, நம்மளுக்கு வந்து காசு கட்ட முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் இதெல்லாம் சும்மா லைஃப்பில் வந்து போகும், அதுக்காக நம்ம வந்து அனுபவிக்காமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவளை சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் பரவாயில்லையே நீ பர்த்டேவை ஞாபகம் வச்சு இங்கே கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு பெருந்தன்மையோட நீ கொடுத்த கிஃப்ட்டை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இது ரொம்பவே பழசு தான், பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை வச்சுக்கிறோம் உனக்காக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் முட்டாளுங்களா நீங்கள், உங்களுக்காக நான் ஏன் வந்து கிஃப்ட் கொண்டு வர போகிறேன், இங்கே நான் பர்த்டேக்காக வந்தது வேறு ஒருத்தவங்களுக்காக உங்களுக்காக கிடையாது, அதை கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
ஒரு மெயில் வந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா மேடம் நீங்கள் வாங்க உங்களை தான் கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே அந்த லேடி நீங்கள் அன்றைக்கி ஒரு பாட்டு பாடினீங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது உங்களோட மியூசிக்கை கேட்டு. நான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பிறகு இவங்களையெல்லாம் வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை பார்த்துட்டு அந்த நியானுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இது என்ன உல்ட்டாவும் நடந்துட்டுருக்கு, இது எல்லாமே இந்த ஜியாக்குள்ளே நடக்கணும், போன ஜென்மத்தில் அவளுக்கு தானே இதெல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கா. அவளுக்குமே ரீபாண்ட் தான் ஆயிருக்கு போல். பிறகு அங்கே இதுக்கெல்லாமே காரணம் அந்த ஜியா தான். அவளை நான் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு அந்த இதை கொண்டு வரும்போது கீழே விழுந்துருது. அங்கே எடுக்க போகிறப்ப அங்கே நம்ம ஷெங்மே அதை வந்து எடுத்ததுமே ஒழுங்காக வந்து நடந்துக்க கூட வழி இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த நியான அவங்க ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து வளர்த்தோம், பட் இவளுக்கு அந்த அறிவு மட்டும் வளர்க்காம விட்டோம் போல் சொல்லி கொடுத்து, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் சொல்ல கிடையாது, உங்களை தான் சொல்கிறேன், எந்த இடத்துலனாலும் திறந்து இருந்தால் நீங்கள் பாட்டு உள்ளே வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு பிடிச்சி அங்கே வந்து அடிச்சு அங்கே வெளியே தள்ளி விட்டுறாங்க. மீட் பண்ணுறதுக்காக அந்த நியான் ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. பாட்டி நீங்கள் எங்களுக்கு வந்து நிறைய காசு கட்டி படிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங்கை கிஃப்டாக கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பண்ண பெயிண்டிங் தான் இது, நான் உங்களுக்காக வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கினேன் பாட்டின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கா. அங்கே பாட்டியுமே இது ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிறகு வெளியே வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு போய் பார்த்தா நம்ம பூவும் ஹீரோயின் சேர்ந்து அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சவங்க ரொம்பவே அங்கே ஆசையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. இதெல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டியது, பட் வந்துட்டு இவ அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே போராமை ஆயிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடுறேன்னு அங்கே ஆனதும் பாட்டிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பிடிச்சி அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அதை கேட்டுட்டு அவங்க பிரதர்ஸ் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கெல்லாம் காரணம் ஜியா தானே, அவளை நாங்கள் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் பார்த்தா அங்கே ஒரு நீடியில் எடுத்து நம்ம ஹீரோயினை அங்கே வந்து குத்துறதுக்காக பயமுறுத்துறதுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. சின்ன பிள்ளையிலேயுமே அந்த முட்டா பையன் இந்த மாதிரி தான் ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயமுறுத்தி அங்கே டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல். அங்கே ரொம்பவே அழுது இருந்திருக்கா. பட் உனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லப்போ அங்கே நம்ம எங்கள் சிஸ்டர் மேலே கையை வச்சேன்னா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட அந்த நீடியில் பிடிங்க அவன் கையிலே அங்கே குத்தி அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ வந்து பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிடிச்சி கையை குத்தி விட்டு அங்கே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னுமே துரத்தி விட்றாங்க. வீட்டில் வந்து அவள் ரொம்ப பயங்கரமாக அழுதிட்டு இருக்கா. கை ஃபுல்லாக அங்கே கட்டு போட்டிருக்கு. இவள் கையில் தான் நல்லா குத்தி விட்டாங்க போல், வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாட்ட அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுமே அந்தால் அங்கே சமாதானப்படுத்தும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ வந்து ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போகுது, அதில் மட்டும் நம்ம வின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும், அதில் வின் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக லீவ் வர்றான். ஏன் இப்படி வந்து சோகமாக இருக்க, ஒரு ஹார்ஸ் ரேஸ் நடக்க போகுது, அதில் நீ கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ கலந்துக்கிட்டேன்னா நீ கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன்னு சொன்னதுமே ஏன் இல்லை பண்ணி கண்டிப்பாக பண்ணிடலாமேன்னு சொல்கிறா. ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்காக ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பொண்ணுங்களுக்கு பிங்க் கலர்னால் பிடிக்குமாமே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, இப்படி ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஷேங் நான் வந்து என்னோடய ரூமில் சில ட்ரெஸ் வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்சிச்சின்னா நீ அதை போய் போட்டுக்கோன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஆசையாக அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. போய் இங்கே பார்த்தா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குது, அதை ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு ரெடி ஆகும்போது ஷேங்குக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத அவ சொல்றா. எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ சூப்பராக அங்கே வந்துட்டு கிளம்பி ரெடியாகி வந்திருக்கா. இப்போ வந்து அனுபவிக்க வேண்டியது எல்லாமே எனக்காக சொந்தமானது, பட் எல்லாமே அவளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அந்த நியானோட கையை அங்கே ஜீன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜென்ரல் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த பர்சனுக்கு தான் போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே டயத்தில் தான் அவளை கொலையுமே பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவன் என்ன நீ பண்ணிட்டுருக்க, உன் கை எப்படி இருக்குது, யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் இருந்தாலுமே யாரையாச்சும் வச்சு உள்ளே போகணுமே, காசு வேணும்ல, ஸோ அதுக்காக வந்து அந்த ஆளை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. வந்துட்டு அமௌண்ட் வந்து ஃபீல் பண்ணணும் போல் எவ்வளோ வந்து காசு கட்டுறீங்கன்னு ஹீரோயின் 3 மில்லியன் கட்டும்
இருக்கும்போது அப்போ அங்கே அவள் கேட்குறா, உன்கிட்ட வந்து இவ்வளோ காசு வந்து பே பண்ணுறதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டுங்க கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அவள் என்னோட ஆசை தங்கச்சி, நான் அவளுக்காக வந்து எவ்வளோ காசு வேணாலும் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும், நீ ஃபஸ்ட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே ஜென்ரல்கிட்ட நானுமே அப்படின்னா வந்து காசு கட்டலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அவள் 30 மில்லியன் கட்டுறா. அதை பார்த்துட்டு இப்போ 30 மில்லியன் கட்டிட்டுருக்க, ஜெயிச்சிச்சுன்னா ஓகே, ஜெயிக்கலைன்னா நீ என்ன வந்து பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு மிரட்டுறான். ஸோ உங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீ வந்து இப்படிலாம் பண்ணாத, கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிரும், நம்மளால் திரும்ப பே கூட பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீவேன்னு சொல்லிட்டு அவள் 30 மில்லியனை பே பண்ணி அங்கே வந்து கொடுத்துடுறாங்க. அங்கே நம்ம வந்து நம்பர் 3 வந்துட்டு அவங்க வந்து பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என்னப்பா நம்பர் 3 வந்து பண்ணிட்டுருக்க, எதுக்காக பண்ணுற, அவருக்கு வந்துட்டு பேப்பரில் எதுவும் படிச்சியா, அவர் 3 தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படி இந்த விஷயம் எல்லாமே தெரியும், ஒருவேளை என்ன மாதிரி அவளுக்குமே ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. பட் இருந்தாலுமே அவள் கான்ஃபிடென்ட்டாக நம்பர் 3 கட்டுறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்பர் 7 மேலே அங்கே வந்து கட்டிட்டுருக்கா. உனக்கு என்ன தெரியுமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக வின் பண்ணும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ உங்கள் ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தா நம்பர் 3 தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த பர்சனுங்க கீழே விழுந்து இன்ஜுரி ஆகி அந்த குதிரைக்குமே அடிபட்டு போயிடுது. ஸோ தோற்று போயிடுது. நம்பர் 7 திரும்ப அங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து வின் பண்ணதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு போன ஜென்மத்திலே தெரியும் போல் அந்த குதிரையோட காலில் வந்து அடிபட்டு இருந்திருக்கு. ஸோ அதோட ரேஸ் கூட விட்ட வாசி அங்கே தோற்று போயிடும் தெரிஞ்சுதான் அவள் நம்பர் 7 கட்டியிருக்கா. இப்போ தோற்று போன வாசி இவங்க நிலமை ரொம்ப மோசமாக போயிடுது. இப்போ காசை நீங்கள் திரும்ப எப்படி கொடுப்பீங்க, உங்களால் கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ இப்போ எனக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அங்கே மாட்டிட்டு பேசினதுமே இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது. ஐயோ கடவுளை, நான் என்ன பண்ணுவேன், என் லைஃப்பில் எல்லாமே உள்டாவை நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டு இருக்கு. வேமா விழுந்தடிச்சு அவங்க நம்ம ஷெங்கோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. அங்கே பார்க்கணும்னு சொன்னதும் கார்ட்ஸ் உள்ள விட மாட்டாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஷெங்குமே வந்ததுமே ப்ளீஸ் என்ன காப்பாற்று, அந்த ஜெனரல் வந்து என்ன கொலை பண்ணிடுவான், காசு கட்டலைன்னா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கா. எனக்கு ரீபானா இருக்குன்னு அது இதுன்னு சொன்னதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டியா, முதல்ல அடிச்சு வெளியே வரட்டுங்கன்னு விரட்டி விட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்பங்க நம்ம ஷெங்க்டா அவள் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான், அவளுக்கு எனக்குமே இப்போ திரும்ப ரீபான் தான் ஆயிருக்கு, அவள் வந்து சொல்ல போகிற எல்லா விஷயமே நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோ எல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா வந்து நீயே இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கு வர கஷ்டத்துக்குமே நான் வந்து உதவி பண்ணுவேன்னு சொன்னதும் நான் இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா வந்து அவள் எப்படி உன்ட்ட இந்த மாதிரி நடக்கலாம், நான் அவளை கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஷெங் ஃபேமிலி மேலே கூடிய சீக்கிரம் பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத லெவலுக்கு ஆயிடுவாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி மண்டி போட்டு நிற்கணும், நம்ம அவங்கள என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே அந்த ஐடியா நல்லா தோணிச்சுக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ஆள் பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. தண்ணி தூக்கி அங்கே மேலே ஊற்ற போகும்போது கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் வந்து பாஸ்டில் அவளை கொலை பண்ண விஷயம் தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அங்கே வந்து தலையில் தண்ணி எல்லாமே ஊற்றி விட்டுட்டு நீங்கள் என்னென்ன எனக்கு வந்து பண்ணியிருக்கீங்க, என்ன என்னைக்காச்சும் உங்கள் பொண்ணாக மதிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லுங்கள், என்ன பிடிக்குமா இல்லை ஞான பிடிக்குமா, உங்கள்கிட்ட எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்கிற ஒரே பதில் அவ்வளோதான் பிடிக்கும், அப்புறம் ஏன் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், உங்கள் பேச்சை ஏன் கேட்கணும் நான் அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்குமே எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சீப்பாங்க நம்ம ஹீரோயினை பேசுகிறாங்க. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியுமே தள்ளி விட்டதுமே அந்தால யாரோ கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீட் பண்ணுறதுக்காக அவள் ஜெயிலுக்கு போகிறா. ஏன்னா ஜெயிலில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க போல். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலை பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்கே வந்துடுறாங்க ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஃபைனலாக அவங்க அப்பா இங்கே தான் வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆளை காணோன்னு சொன்னதும் அப்போங்க அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே இவ தான் எங்கள் அப்பாவை ஏதோ பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இவ தான் ஃபைனலாக பார்த்தான்னு சொன்னதுமே அப்போ ஃபோன் நானுமே தான் பார்த்தேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம லீமே நானும் தான் பார்த்தேன்னு சொல்கிறான். அப்போ ஷெங் நானுமே தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜீ கேட்குறான் அங்கே ஞான்ட்ட, சரி ஓகே அந்த ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நீ என்ன ஐடியா பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் தன்னோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் ரொம்பவே பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல உன் பிரதர் உங்கள் அப்பா எல்லாருமே என்னோட கஸ்டடியில் இருக்காங்க, ஏதாச்சும் வந்து திருட்டுத்தனை வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்.
வெளியில் போனால் அங்கே லீவ் போட்டவங்க ஒரு பர்சனை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, இந்த வேலையெல்லாம் யார் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாமே ஞான் தான் பண்ண சொன்னாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. அங்கே அந்த ஜென்ரல் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஃபேமிலி என்னன்னாங்க, அவங்க வந்து ட்ரெஸ் ட்ரை ஆகிட்டாங்களான்னு சொன்னதும் அவங்க ஏன் அப்படி ஆக போகிறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரவங்க நான் அந்த லேடி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்போ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறியான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அந்த ஆள் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. ஜென்ரல் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீயானுமே ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு அவளையுமே அரெஸ்ட் பண்ணதுமே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அவள் கத்தியை வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாமே காரணம் அவள் தான், நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு குத்த போகும்போது அவங்க அப்பா கோமாயிட்டு கண்ணத்தில் அறிஞ்சிட்டு நீலாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பிறகு அவர் அங்கே போய் படுத்தா ஹீரோயின் அவளுக்கு அங்கே பண்ண விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவர் பண்ணதுமே இங்கே தோணுது. ஒவ்வொரு பிரதர்ஸுக்குமே அவள் என்னென்ன வந்து பண்ணான்ற விஷயம் எல்லாமே இங்கே தோணிட்டுருக்கு. அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எல்லாருமே டக்குன்னு யோசிச்சு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் வந்துச்சுல்ல அப்படின்ற சொல்லிட்டாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது நம்மளோட பாஸ்ட் லைஃப்லேயுமே நடந்துருச்சு. இப்போ என் பொண்ணை நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக நடத்தியிருக்கேன், அவள் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதும் அவங்க பிரதர்ஸுமே என் சிஸ்டர் எப்பயுமே கைண்டான பர்சன் தான், அவளை நம்ம ரொம்பவே தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம், நம்ம போய் அவட்ட மன்னிப்பு கேட்டோன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை மன்னிச்சிருவா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஷெங் வந்து ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்ட் வந்து இப்படி வெளியே வந்து உங்களோட ஃபேமிலி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவங்க அப்பா பிரதர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறோமா, அங்கே ஞானோட பேச்சை கேட்டு ரொம்பவே தப்பாக உன்ட்ட பிஹேவ் பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த ஞான் வந்துடா, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தாண்டி, நீ வந்து என் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்து தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்க, இப்போ என் ஃபேமிலியுமே உன் பக்கம் வளைச்சு போட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அவளை கத்திய வச்சு குத்த போகும்போது போலீஸ் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடா. போன ஜென்மத்தில் தான் என்னோடய லைஃப் சரியில்லாமல் போயிடுச்சு, நீ இந்த ஜென்மத்திலாச்சும் சரி பண்ணலான்னு பார்த்தேன், பட் செகண்ட் லைஃப்லேயுமே நான் வந்து சக்ஸஸ் ஆக முடியாமல் இப்படி செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இறந்துமே போயிடுறா. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனதுமே இப்போ ப்ளீஸ் நீ வந்து ரொம்ப கைண்டான பர்சன் தானம்மா, அப்பாவையும் பிரதர்ஸையும் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு பேசினதுமே உங்கள் எல்லாத்தையுமே நான் மன்னிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், நீயானையுமே தான், பட் ஆனால் நீங்கள் பண்ண கொடுமைகள் எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு, நீங்கள் ஒரு சரியில்லாத அப்பா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாத அப்பா, உங்களை போய் நான் எப்படி மன்னிப்பேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்குமே எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோமாயிட்டு ஷெங்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஷெங்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ வரைக்குமே எனக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு சொன்னதுமே இதில் நீ தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்போ எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகிருச்சு, இருந்தாலுமே நான் உன்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினச்சேன், அது ஏன் தெரியலை, அதுவுமே உன் மேலே எனக்கு அந்த அட்ராக்ஷன் குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நானா நீங்கள் என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சேன்னு சொன்னதுமே நான் உன்னை எப்பயுமே ஹேட் பண்ணணும்னு நினைக்கவே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். உன்னோட லைஃப்பில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் உனக்கு நடக்காது, உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா, என்னை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே நியூ இயர் வந்து சூப்பராக அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அங்கே நம்ம ஷெங்கும் ஹீரோயினுமே ஒருத்தரை பார்த்தாங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை இப்போ லீ சொல்கிறான், நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி இப்போ வரைக்குமே ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே இல்லையே அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது ஆமாம் இல்லை நம்ம எடுத்ததே இல்லை, நம்ம இப்போ போய் இப்போ வந்து உள்ளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் போன ஜென்மத்தில் என்னோடய லைஃப்பில் எதுவுமே நல்லாவே நடக்கலை, பட் இந்த ஜென்மத்தில் என்னோட டோட்டல் கம்ப்ளீட் ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த ஃபேமிலி எனக்கு கிடைச்சதில்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.